வணக்கம், வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கட் ஆஃப் பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் ஃபிசிக்ஸ் கட் ஆஃப் வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து யூஜிடிஆர்பி தமிழ் கட் ஆஃப், தமிழ் சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து டிஆர்பியிலேருந்து நியமன தேர்வு நடத்தியிருந்தாங்க, பிப்ரவரி மாதம் நடத்தியிருந்தாங்க. என்னை ஏற்கனவே டெட் 2 பாஸ் பண்ண எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு போட்டித் தேர்வு வச்சு அவங்களுக்கு ஜாப் கொடுக்கறதுக்காக போன பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நியமன தேர்வும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கடினமாகவே இருந்ததாக வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ வந்து மே 18 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருந்தது, அதுலேருந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ரேங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எத்தனை ரேங்க்குள்ளே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரேங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து நியமன தேர்வில் நம்ம எழுதின எவ்வளோ எக்ஸாம் பாஸ் பண்ணோமோ அந்த மார்க் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து ஸோ இயர் ஆஃப் பாஸிங் வந்து அந்த எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து வந்து வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 2012 2023 வரைக்கும் எழுதுனவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5.5லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இயருக்கு வந்து 0.5 வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க. இந்த மாதிரி மார்க் இருக்குது. ஸோ வந்து நம்ம ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கு ப்ளஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து முன்னாடி போகலாம், அப்படி இல்லைன்னா பின்னாடி வரலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து 90 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2012 வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து 95.5 வரும். அப்போ நீங்கள் வந்து ரேங்க் வந்து முன்னாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே 0.5 அப்படி இருந்தாலும் அதே இடத்துல இருப்பீங்க. முன்னாடி இருக்கவங்க பின்னாடி வர்றதுக்கும் பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வர்றதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த மார்க் படி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 7049 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் வந்து எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா 518 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 1:2.5 அந்தபடி பார்த்தாலும் நம்ம ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரேங்க் கொடுத்துருந்தாங்களே அந்த ரேங்க்கில் 600 வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். 600 ரேங்க்கில் இருக்கிற மார்க் வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 86 அந்த மாதிரி வரும். இதோட உங்களோட மார்க் வந்து 12 இருக்க 5 மார்க் ஆட் ஆச்சுன்னா 91 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து பாசிபிலிட்டி வந்து நிறைய இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100+ வந்து எடுத்தவங்க வந்து ஜென்ரல்லே போயிடுவாங்க. அந்த 100 கீழே அந்த இருக்கவங்க வந்து அந்த கம்யூனிட்டி பேஸில் வந்து பிரித்து அதில் வந்து பிசியில் வந்து விமன் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விடோஸ் இருப்பாங்க, ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கான மார்க் வந்து ஆட் ஆகும். அதுவும் இல்லாமல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெட் 2 வந்து எழுதியிருப்பாங்க. அந்த டெட் 2 எழுதி பாஸ் பண்ணி இருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க மறுபடியும் வந்து இந்த எக்ஸாம் எழுதி அவங்க வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பாஸ் பண்ணியிருப்பா அவங்களுக்கும் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 90 எடுத்தாலே வந்து பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த ரேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நிறைய வந்து ஒரு 600 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு சப்ஜெக்ட் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து தமிழ் சப்ஜெக்டில் எடுத்து பார்த்துட்டு இந்த 600க்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா SC STலாம் கம்மியான மார்க் எடுத்தாலும் நம்மளுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஒரு 70+ அவங்களோட 5 மார்க் அந்த மாதிரி வந்தாங்கன்னா 75ல் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கிறதுக்கு 75 எடுத்தாலே வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 100 எடுத்திருக்காங்க. 100 எடுத்திருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி இந்த எக்ஸாம் வந்து கஷ்டப்பட்டு படித்து தங்களால் மார்க் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கவலைப்பட வேணாம். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நல்லபடியாக வந்து படிங்க. முயற்சியாக வந்து இப்போ இருந்தே வந்து ஒரு
ஒவ்வொரு மணி நேரமாக ஒதுக்கி கூட நம்ம படித்தோன்னா நம்ம கால்ஃபார் வரப்பயே வந்து ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துட்டோன்னா நம்ம நல்லா வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நம்ம முடித்து வைக்கலாம். ஸோ யாருமே வந்து ஹோப் வந்து விட்டுறாதீங்க. அது மாதிரி பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே வந்து இது இன்னும் வந்து ஜாப் வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கணும்னு நம்ம வந்து நம்பிக்கையோடு காத்திருப்போம். கடவுளையும் வேண்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.